பயனடைந்திருக்கிறார்கள். நேற்றைய செய்தியும் கூட அநேக ஊழியர்கள் பார்த்து அவருடைய கமெண்ட்ஸை போட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிலுவை தியான செய்திகளை ஆண்டவர்களோடு பேசுவாராக. இன்றும் இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நேற்று சொன்னேன் சிலுவை தரும் சொல்லி தரும் சத்தியங்கள் என்று நேற்று சொன்னேன். ஒருவேளை வராதவர்களுக்காக, நம்பர் 1, சிலுவை எதை கற்றுக் கொடுக்கிறது? ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் 17:1-2. பிதாவே வேலை வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையின் நேரம், சிலுவையின் சம்பவங்கள், சிலுவையின் காரியங்கள் எல்லாமே தெரியும். என்று சொன்னேன், சிலுவை என்ற வார்த்தைக்கு அவமானம், உபத்திரவம், பாடுகள், நிந்தை, ஷேம், டார்ச்சர் சொன்னேன். சிலுவை எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கிப்பார். எல்லா சூழ்நிலைகளும் அவரே நமக்கு தஞ்சமானவர். அந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. 2ஆம் வசனத்தில் அடிக்கடி அங்கே அவர் போனார். அங்கே யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அடிக்கடி அங்கே போனார். என கவனிங்கள். பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஹைலைட் பண்ணுறீங்களா? அடிக்கடி அங்கே போயிருந்தார். பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது நீங்கள் போகும் இடம் எது? எங்கே போகிறீங்க? உறவுகளை தேடி, நண்பர்களை தேடி, நிம்மதியை தேடி, அல்லவிட்டால் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை தேடி? நோ. வேர் யூ கோ? அது இயல்பு தான். ஒரு பிரச்சனைனா உடனே அம்மா வீட்டுக்கு போகிறது, இல்லை பிரச்சனைனா மக வீட்டுக்கு போகிறது, உலக பிரகாரமாக அது உண்மைதான், நண்பர்களை தேடி. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் அடிக்கடி எங்கே போனார்? அவருக்கு தெரியும் அடுத்து கல்வாரி, சிலுவை, பாடுகள், மரணம் எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் போகிற இடத்தை மறக்கவே இல்லை. இன்றைக்கு பாடுகள் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், தேவனை விட்டு பிரிக்கிறது, ஜெபத்தை விட்டு பிரிக்கிறது, ஆராதனை விட்டு பிரிக்கிறது, ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது, அர்ப்பணத்தை விட்டு பிரிக்கிறது. பாடுகள் எல்லாம் எனக்கு சாதகமாக இருந்தால் நான் ஜெபிப்பேன்.